இப்போ மஞ்சள் மதிப்பு கூட்டுறாங்க, தேங்காய் வியாபாரிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கீரைகள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எடுத்துக்காங்க, பழங்கள் உலர்த்துறவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மசாலா பொடி பண்ணுறவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு பழங்கள் இருக்குன்னா நேரடியாக ஒரு 10-15 நாளுக்கு கூட அதிகபட்சமாக வைக்க முடியும். ஆனால் ட்ரை பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி நம்ம பண்ண முடியும். தேங்காய்லாம் பார்த்தோம்னா வெளியே ஒரு 6 நாள் பண்ணக்கூடிய செயல்பாடுகளை இது 4 நாள்லேயே பண்ணி கொடுத்துருது. பழங்களையும் அதே மாதிரி குயிக்காக நம்ம வளர்த்திக்க முடியும். நேரத்தை மிச்சப்படுத்தி அதே சமயத்தில் சுத்தமாகவும் நம்ம ஒரு மதிப்பு கூட்ட முடியுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் நகர்த்தி வைத்து கூட மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். போர்ட்டபுளாக எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணி வெளியே எடுத்துக்க முடியும், தள்ளி வச்சுக்க முடியும். நீங்கள் வெளியே அந்த மாதிரியும் பயன்படுத்துகிற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணி. ஆமாம், வீட்டில் ஒன்று ஒரு பை ப்ராடக்ட் பண்ணுவாங்க, காட்டில் ஒரு பை ப்ராடக்ட் பண்ணுவாங்க. இங்கே வேலை முடிஞ்சதுன்னா அங்கே தூக்கி கொண்டு போய் வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் முடியும். கண்டிப்பாக ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் கண்ணுங்கிறதுக்காக பண்ணி கொடுக்கோம். இது லான்ச்சிங் ப்ரைஸ் வந்து 11,500, ஒரு 1000 ரூபா 1500 டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 10 ரூபாக்குள்ளே வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கோம். வணக்கம். வணக்கம். தழல் சூரிய உலர்த்தி, அதாவது சோலார் போர்ட்டபிள் ட்ரையர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த போர்ட்டபிள் ட்ரையரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ எந்த மாதிரியான விவசாயிகளுக்கு ஏற்றதாக இருக்கும், என்ன மாதிரியான பயிர்களையோ தானியங்களையோ இதில் வந்து ட்ரை பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ முழுக்க பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நம்முடைய தழல் சோலார் போர்ட்டபிள் ட்ரையர் இது எங்கே அமைஞ்சிருக்கு அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்கண்ணா. வணக்கம், என் பேர் வேணுகோபால். சரி, ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. பள்ளியூத்தல் பக்கத்தில் நம்மளோட பற்ற ஃபேக்ட்ரி இருக்குது. நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சருக்கான சோலார் வாட்டர் பம்பு, வீடுகளுக்கான சோலார் பவர் பிளான்ட்டு, அது போக நம்ம வேல்யூ அடிஷன் மிஷினரிஸ் எல்லாமே சோலார்லேயே, அதாவது உதாரணத்துக்கு மாவு அரைக்கிறது, இல்லை மஞ்சள் இது பண்ண தூள் பண்ணுறது, இல்லை வந்து தேங்காய் கொப்பரைகளை ஆட்டி எண்ணெய் ஆட்டுறது, இது எல்லாமே முழுமையாக வந்து சூரிய ஆற்றல் மூலமாக சோலார் மூலமாகவே இயங்குற மாதிரி வடிவமைப்பு பண்ணி கொடுக்கும். இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல சைட்டை பொறுத்தளவுக்கு போர்ட்டபிள் சோலார் ட்ரையரை வந்து நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். இதுவும் வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டுங்க. சரிங்க. இப்போ இன்றைக்கி வந்து ட்ரையர் வந்து விவசாயத்தில் முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறதா இருக்கட்டும், பை ப்ராடக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து சோலார் ட்ரையர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிளாக இந்த ட்ரையரை வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3 மாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரையர் வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிவிடுங்களா. இன்றைக்கி வந்து வேல்யூ அடிஷன் பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதாவது அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவு விவசாயத்தில் உற்பத்தி பொருட்கள் 30 முதல் 40% வந்து வீணாகிறதா அறிஞர்கள் கூறுறாங்க. அதாவது நம்ம விவசாயிகள் காய்கறிகள் ஆகட்டும், இல்லை வந்து பழங்களாகட்டும், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாமலேயே, நம்ம நுகர்வோராகிய நாம் வந்து பயன்படுத்தாமலேயே வந்து வேஸ்டேஜ் ஆகும். அதை வந்து நம்ம குறைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த போர்ட்டபிள் டைப் ஆஃப் சோலார் ட்ரையர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரை பண்ணும்போது நேரடியாக வந்து சூரிய வெளிச்சத்தில் ட்ரை பண்ணலாம், இல்லை மொட்டை மாடியில், இல்லை வீட்டு வாசலில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில் இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரையர் வந்து எதனால் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சோலார் மூலமாக நீங்கள் பண்ணிடுறீங்கன்றப்போ இந்த காஸ்ட் வைஸ் கம்மியாகவே இருக்கும். ஸோ இதனால் ட்ரையரை நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ நேரடியாக நம்ம வந்து மொட்டை மாடியில் பயன்படுத்தும் போது, இல்லை வந்து தரைகளில் பயன்படுத்தும் போது வந்து இந்த தூசி தப்புலாம் வரும். மழை காலத்தில் வந்து நம்ம எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கும். வெளியே உலர்த்தும் போது வந்து நேரடியாக யூவி அந்த அஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டானது வெளிச்சத்தின் அடிப்படையில் சூரிய ஒளியின் மூலமாக இதாகும். இந்த நியூட்ரிஷன் வேல்யூ, அப்போ ஒரு பழம் இருக்குது அப்படின்னா அதனோட சத்துக்கள் மாறாமல் அதே அளவுக்குள்ள ஒரு ட்ரை பண்ணி வேல்யூ அடிஷன் நம்ம வந்து பொருட்கள் அதிகப்படுத்துறது மூலமாக வேல்யூ அடிஷன் முடியும். அதாவது ஒரு பழங்கள் இருக்குன்னா நேரடியாக ஒரு 10-15 நாளுக்கு அதிகபட்சமாக வைக்க முடியும். ஆனால் ட்ரை பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி நம்ம பண்ண முடியும். கீரைகள் அதே மாதிரி நம்ம கீரைகளை மதிப்பு கூட்டுறதுக்கு நம்ம ரொம்பவே அவசியமாக தேவையாக இருக்குது. வெளியே உலர்த்தும் போது அந்த மாய்ஷின்னு சொல்லக்கூடிய அந்த இது வெளியே ஏற்படக்கூடிய இருக்குது. அது ஆனால் சோலார் ட்ரையர்களை பயன்படுத்தும் போது அந்த மாய்ஷுகள் இல்லாமல் முழுமையாக நம்ம பயன்படுத்தி வேல்யூ அடிஷன் பண்ணிக்க முடியுங்க. சரிங்க. இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வந்து நேரடி விற்பனையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் லாபம் இருக்கிறதில்ல. மதிப்பு கூட்டல் தான் வந்து விவசாயிகளை வந்து ஒரு முன்னோக்கி கொண்டு செல்லுன்றது இன்றைக்கி வந்து கருத்தாக இருக்குது. ஸோ அப்படின்றப்போ இந்த ட்ரையர் மூலமா என்னென்ன பொருட்கள் நம்ம வந்து எளிமையாக வந்து மதிப்பு கூட்டிக்க முடியும் விவசாயிகளே? வாழைப்பழங்கள் பண்ணுறாங்க, எங்களோட கஸ்டமர் நாங்கள் சொல்கிறோம். வாழைப்பழங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கீரைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜாதிக்காய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஆமாம், ஓகே. ஜாதிக்காய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பீட்ரூட் மால்ட்டு வந்து தயாரிக்கிறவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று வந்து இந்த பூஸ்ட் எனர்ஜி சம்மந்தமாக நியூட்ரிஷனுக்கான ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த பை ப்ராடக்ட் பண்ணுறவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் ஆகட்டும், விவசாயிகள்லாம் நல்லா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக வந்து சோலார் ட்ரையர்னா பெரிய பெரிய நம்ம கூடாரங்கள் மாதிரி
ட்ரையரை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 3 மாடலில் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இதனால் இந்த சின்ன மாடல் ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் ஏற்றதாக இருக்குன்றதை ஒன் பை ஒன் எனக்கு சொல்ல முடியும்? இப்போ நிறைய பொறுத்தளவுக்கு நிறைய பெரிய டைப்பு வந்து இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வந்து விவசாய நிலப்பரப்புகள்லாம் பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலமாக நிறைய பண்ணுறாங்க, தனியாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு வீட்டில் நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் அம்மா இருப்பாங்க, அம்மா ஏதோ வடகம் போடுவாங்க, இல்லை வந்து கீரைகளை வந்து பொடி செய்து நான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி வத்தல் முறைகளுக்கு பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணி நான் சுயமாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வேல்யூ அடிஷனாக நிறைய பேத்துக்கு நம்ம அந்த பெரிய அளவில் பண்ணக்கூடிய அளவுக்கு பட்ஜெட் இருக்கிறத, ஆனால் சின்ன அளவில் எங்கள் 1 ஏக்கரா இருக்கும், நான் வந்து ஒரு மதிப்பு கூட்டணும்னு நினச்சி நம்ம ஒன்று பண்ணவே தேவையான முக்கியமாக இருந்ததுனால இந்த வடிவமைப்புகளை நம்ம தயார் செஞ்சுருக்கோம். சரி, இப்போ வந்து 3 மாடல் பண்ணியிருக்கீங்க. ஒன்று என்ன பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். 1 by 1 நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 50 கிலோ கெப்பாசிட்டிக்கான ஒரு மாடலு. இதில் ஒரு 4 அடுக்கு ட்ரே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ட்ரேலையும் நம்ம வந்து பொருட்களை நம்ம வச்சுக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது அதிகபட்சமாக ஒரு 50லேருந்து 100 கிலோ பொருளோட தன்மையை பொறுத்த அந்த பரப்பை பொறுத்தளவுக்கு மாறுபடும். குறைஞ்சபட்சமாக 50 கிலோ, அதிகபட்சமாக 100 கிலோ வரைக்கும் கெப்பாசிட்டி பண்ணிக்க முடியுங்க. சரிங்க, இப்போ இதில் வந்து எத்தனை ட்ரே வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? இதில் ஒரு 4 ட்ரே கொடுத்துருக்கோம். ஒரு சைடில் வந்து நம்ம 2 ட்ரே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 2 ட்ரே கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியே மேலே வந்து நம்ம பொருட்களை போட்டுக்கிற மாதிரியே நம்ம கொடுப்போம். இதுக்குள்ளே ஒரு பொருளை போட்டு நம்ம உள்ள நகர்த்தி வச்சுக்க முடியுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு ஒவ்வொரு விதமான இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ மேலே வந்து நம்ம தேங்காய் அப்படின்றப்ப கீழே வந்து இப்போ ஒரு முருங்கை இலையோ அந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டல் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான வடிவமைப்பு தான் பண்ணியிருக்கோம். ஒரு தேங்காவை உரிச்சு மட்டை வாங்கி வைக்காம 2ஆக பொளந்து நம்ம வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பேஸ் அடிப்படையில் நம்ம ஒரு பொருட்களோட பெரிய பொருட்கள் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த 2 ட்ரேவையும் எடுத்துட்டு முழுமையாக நேரடியாக கூட நீங்க பயன்படுத்தி எண்ணெய்களை வச்சுக்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கிற மாதிரி தான் வடிவமைப்பு பண்ணியிருக்கிறோம். சரி, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்க அதை சொல்ல முடியுமா எங்களுக்கு? நேரடியாக வந்து சன்லைட் அடிப்படையில் தான் நமக்கு இந்த சீட்டை பொறுத்த அளவுக்கு சோலார் சீட்டு நம்ம சொல்கிறோம். இது டைரெக்டாக நம்ம வந்து சன்லைட் படும் போது நேரடியாக கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். நம்ம வெளிச்சத்தை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதிகபட்சம் ஒரு 55 to 65 சென்டிகிரேட் வரைக்கும் நம்ம அதிகப்படுத்தி 2 மடங்கு வெளிச்சத்தை நம்ம வந்து உள்ள பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் இப்போ அப்படி வைக்கும் போது தேங்காய்லாம் பார்த்தோம்னா வெளியே ஒரு 6 நாள் பண்ணக்கூடிய செயல்பாடுகளை இது 4 நாள்லேயே பண்ணி கொடுத்துருது. பழங்களையும் அதே மாதிரி குயிக்காக நம்ம வளர்த்திக்க முடியும். நேரத்தை மிச்சப்படுத்தியும் அதே சமயத்தில் சுத்தமாகவும் நம்ம ஒரு மதிப்பு கூட்ட முடியுங்க. இப்போ வெளியெல்லாம் வைக்கும்போது ஒரு சில நேரத்தில் ஃபங்கஸ் ஆகிறது நம்ம பார்க்குறோம் வெளி சூழல் காரணமாக. ஸோ அப்படி பண்ணும்போது ட்ரையரில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பொருள் வந்து நல்லா தரமாக இருக்கும். அதுக்கான அமைப்பு தான் நம்ம கண்ட்ரோல் அமைப்புகளை கொடுத்துருக்கோம். இந்த கண்ட்ரோல் அமைப்பு மூலமாக அந்த சோலார் பேனல் மூலமாக மதிப்பு கூட்டும் போது சோலார் பேனல் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. இதில் நேரடியாக இந்த கண்ட்ரோலர்கள் மூலமாக இந்த மாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே வெளியே தண்டுறதுக்கான ஃபேன் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம். சரிங்க, ஓகே. இன்னொரு பக்கமும் இன்னொரு ட்ரே இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ சேம் இதே மாதிரி தானே? சேம் இதே மாதிரி தான். 2 பக்கமும் வந்து நம்ம 4 ட்ரே இப்போ மொத்தமாக வந்து 4 ட்ரே கொடுத்துருக்கோம். அந்த பக்கம் ஒரு 2 ட்ரே, இந்த பக்கமும் 2 ட்ரே கொடுத்துருக்கோம். இதையும் நம்ம வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். வெளியே எடுத்து உள்ளே வச்சுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும். இதில் என்ன வேணாலும் பொருட்களையும் நம்ம உள்ளே போட்டுக்க முடியும். அந்த சின்ன பொருட்கள் போட முடியும், பெரிய பொருட்களை போட்டுக்க முடியும், கீரைகளை போட்டுக்க முடியும். நேரடியாக போட்டு நம்ம பயன்படுத்திக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிலோ கெப்பாசிட்டியில் சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்றைக்கி வந்து நிறைய விவசாயிகள் வந்து நிறைய விதமான பயிர்களையோ இல்லை தானியங்களோ இப்போ ட்ரை பண்ணும்போது ஸோ எந்த மாதிரி பை ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரையர் ஏற்றதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ மஞ்சள் மதிப்பு கூட்டுறாங்க, தேங்காய் வியாபாரிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கீரைகள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எடுத்துக்காங்க, பழங்கள் உலர்த்துறவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பெண்கள் சுய உதவி பெண் நிறைய பேர் இன்னைக்கு வந்து கொரோனாவுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா நிறைய உமன்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து மதிப்பு கூட்டுறது, மசாலா பொடி பண்ணுறவங்க, மால்ட் பண்ணுறவங்க நிறைய கேட்குறாங்க. இவங்களுக்கான பை ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் இந்த மாடல் கரெக்டாக. இந்த மாடலை பொறுத்தளவுக்கு ஒரு 50 கிலோ ஃபார்மருக்கும் 2 பேத்துக்கு பயன்படுத்திக்கிறேன். ஒரு வேல்யூமா முன்னாடி சொல்லியிருந்தீங்க சுய உதவி குழுக்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க பெண்கள் அப்படின்றப்போ ஒரு ஊரில் ஒரு தெருவில்ன்றப்போ சேர்ந்த மாதிரியும் வாங்கிக்கலாம், அப்படி தானே? ஆமாம். அப்போ ஒரு நாங்கள் அந்த அவங்களுக்கு எஃபிஓக்களுக்கு பொறுத்தளவுக்கு அவங்களுக்கான ஒரு மாடலாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த அவங்களுக்கான மாடலாக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இது பொறுத்தளவு ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூட பயன்படுத்த முடியும். குழுக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருக்கோம். சரி, இது மெயின்டெனன்ஸ்லாம் என்ன சொல்லுவீங்க? மெயின்டெனன்ஸுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. இது எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸுங்கிறது பார்த்தோம்னா இது
ஒரே ஒரு பார்ட் தான் இது. அதிகபட்சமாக நம்ம லைஃப் வாரண்டிஸ் 1 இயர் வரைக்கும் கொடுக்குறோம். ஆஃப்டர் த இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரீ 1 இயர் வாரண்டி கொடுக்குறீங்க. ஆமாங்க. சர்வீஸ் சென்டர் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? என்ன மாதிரி வந்தால் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்லாம்? கம்ப்ளைண்ட்னு பொறுத்தளவுக்கு இதில் எல்லாமே சீட்டின் அடிப்படையில் தான் இருக்குது. மற்றபடி மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அதிகம். எலக்ட்ரானிக் பார்ட்ஸுங்கிறது பார்த்தோம்னா மேஜர் ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இந்த கண்ட்ரோலர் பயன்பாடுகள் தான். இது அதிகபட்சமாக நீங்கள் உங்களுக்கு 5 வருடங்கள் வரைக்குமே நல்ல முறையில் வந்துகிட்டு இருக்கு. நம்ம குறுகிய கால அடிப்படையில் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கஸ்டமர்லாம் இருக்காங்க. நல்லா சிமிலராக இன்றைக்கி நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குங்க. சரிங்க. ட்ரையர்ன்றப்போ நம்ம வெளியில தான் வைப்போம். சரி, மழைன்றப்போ உள்ள வைக்கணும், அந்த மாதிரி சேஃப்டி பண்ணணுன்ற விஷயம் இருக்கா இல்லை எப்படிங்க? அப்படியே விட்டுறலாம்? இது நீங்கள் அப்படியே வெளியே விட்டுறலாம். அதனால தான் இப்போ வந்து இந்த ட்ரேயில் பொறுத்தளவுக்கு உள்ள நம்ம பருப்புகளை போட்டுட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும். இது இப்போ நீங்கள் இது இருக்குன்னா பூட்டு லாக் இருக்குது இந்த டைப்பில். சரிங்க. நீங்கள் இதை வந்து தண்ணி மழை தண்ணியெல்லாம் உள்ளே போகாதவன தான் நம்ம அமைச்சிருக்கோம். இந்த டஸ்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், இங்கேயும் ரூஃப் பண்ணிடுவோம். சில கம்ப்ளீட்டாக மழை தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு தான் வடிவம். வெளியில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் ஆனால் வெளியே கூட்டி நம்ம உள்ள வீட்டில் வைப்போம். ஆமாம், இதுக்கு அந்த மாதிரி தேவையில்லை. நீங்கள் பொருளை போட்டுட்டு நீங்கள் 4 நாள் கழிச்சு எடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 நாள் காயிற வரைக்கும் இதில் இருந்தால் கூட இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி பிரட்டி வைப்பாங்க. இப்போ ஒரு சில பொருட்கள் நம்ம வந்து மாற்றி வைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சா மட்டும் போதுமானதான். நீங்கள் மற்றபடி நீங்கள் உள்ளே போட்டுட்டு நீங்கள் வெளியே வைக்கணும், வெயில் நேரத்தில் தான் இருக்கணும், மழை காலத்தில் நீங்கள் உள்ளே எடுத்து வைக்கணுங்கிற அடிப்படையில் தேவைப்பட்டால் நீங்கள் நகர்த்தி வைத்து கூட மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். போர்ட்டபுளாக எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணி வெளியே எடுத்துக்க முடியும், தள்ளி வச்சுக்க முடியும். நீங்கள் வெளியே அந்த மாதிரியும் பயன்படுத்துகிற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம். நீங்கள் ஒரு இப்போ காட்டில் நான் என்ன சொல்கிறேன், வீட்டில் ஒரு பை ப்ராடக்ட் பண்ணுவாங்க, காட்டில் ஒரு பை ப்ராடக்ட் பண்ணுவாங்க. இங்கே வேலை முடிஞ்சதுன்னா அங்கே தூக்கி கொண்டு போய் வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் நகர்த்திக்க முடியும். கண்டிப்பாக. அதே மாதிரி மழை கால தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் தொடர்ச்சியான மழை காலகட்டத்தில் நம்ம வந்து பொருளை காய வச்சுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக காய வச்சுக்கணும். இதில் வந்து ஹைப்ரிடாக வந்து எலக்ட்ரிக்கல் பேக்கப் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்க. இதையும் கண்ட்ரோலர் அமைப்புகள் மூலமாக ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் கொடுத்து நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணுற மாதிரியான அமைப்புகள் மூலமாக பண்ணி கொடுத்துருவோம். இதன் மூலமாக டைரெக்டாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல்லையும் நம்ம வந்து காய வச்சுக்க முடியுங்க. மழை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சரிங்க. இப்போ 100 கிலோ மாடல் சொல்லியிருந்தீங்க, அடுத்த மாடல் எனக்கு சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு 50 கிலோ கெப்பாசிட்டிஸில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து 50 கிலோவில் பொறுத்தளவுக்கு 2 ட்ரே இருக்கும் கெப்பாசிட்டிஸ், மொத்தமாக 2 ட்ரே. அதே 4 ட்ரே இருந்தது. இதில் 2 ட்ரே அளவுக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மொத்தமாக வந்து இதில் வந்து அதிகபட்சமாக ஒரு 25லேருந்து 50 கிலோ வரைக்கும் கெப்பாசிட்டி பண்ண முடியும். ஒரு ட்ரேக்கு 25 கிலோ கெப்பாசிட்டி போகிற மாதிரி தான். என்ன பண்ணுமோ அதே அளவுக்கு இதுலேயும் என்ன ப்ராடக்ட் போட முடியுமோ அதே அளவுக்கு பண்ணால் கெப்பாசிட்டி பொறுத்தளவுக்கு 25லேருந்து 50 கிலோ வரைக்கும் நம்ம பண்ண போனோம். சரிங்க. அதில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பண்ண முடியும். கெப்பாசிட்டி மட்டும் கம்மி. ஆமாங்க. சரிங்க. இப்போ இதுக்கு அடுத்து என்ன மாடலுங்க? இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப ஒரு குறைவான ஒரு செலவில் கேட்குறாங்க. இப்போ இது 2 ப்ராடக்ட்டுமே பண்ண முடியல எனக்கு. நானாக வீட்டில் நான் இருக்கிறேன், மிளகா வத்தல்லாம் சீட்டில் வந்து தோட்டத்துறவுலாம் வச்சுருப்பாங்க. நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்துருப்போம், கீரை வச்சுருப்பாங்க, மிஞ்சி போயிடும், மிளகா பறவைகளை வச்சுருப்பாங்க. இது அந்த மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர். அவங்களுக்கான சின்ன ஒரு போர்ட்டபிள் தான் நம்ம பண்ணிக்கலாம். பருப்பு காய வச்சுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ண அவங்களுக்கான மாடல் தான் இது பண்ணி. இது ஒரு 10 கிலோ வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இது ட்ரேல இல்லாத மாதிரி இருக்கு. ட்ரேல நம்ம உள்ள வச்சுக்கலாம். நம்ம ட்ரே உள்ள வச்சு நம்ம பயன்படுத்திக்க முடியும். நம்ம நேரடியாகவே பயன்படுத்த ட்ரே வேணும்னாலும் நம்ம செஞ்சு தரோம், அதுலயே வச்சுக்கலாங்க. வேணும்னாலும் வச்சுக்கலாம், ஆமா, வேண்டாம்னாலும் விட்டுறலாம். இது ரெண்டுமே அதே மாதிரி அடிப்படையில் நம்ம மூடிக்கலாம், உள்ள க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இந்த சோலார் பேனல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனுடைய வாரண்டிலாம் சொல்லுங்களேன். சோலார் பேனலை பொறுத்தளவுக்கு 25 வருடங்கள். நம்ம என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறீங்க? இது நம்மளோட ஓன் பிராண்ட் தான். ஓகே. ஸோ இதோட லைஃப் எந்த அளவுக்கு இருக்குங்க? லைஃப் ஸ்பேம் பொறுத்தளவுக்கு 25 வருடங்கள் நமக்கு. 25 வருஷமே வேலை வரும். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடல் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ இது இல்லாமல் வேறு மாடல் கஸ்டமைஸாக எனக்கு இப்போ 100 கிலோ வந்து அதிகபட்சமாக நீங்கள் உங்களுடைய மாடலாக இருக்குது. ஸோ அதுவே வந்து போதுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலுமே எனக்கு வந்து இன்னும் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும், இந்த வேல்யூ அடிஷனே வந்து ஒரு பிஸ்னஸ் வைஸ் வந்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் பெருசாக பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக பண்ணித்தர முடியும். அவங்க கஸ்டமைஸாக ஏதாவது எந்த டைப்பில் வேணும்னாலும் அதை டிசைன் பண்ணி தர முடியுங்க. சரிங்க. ஸோ அப்போ நேரடியாக வாங்கணும் அப்படின்னா என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? ஏன்னா 3 மாடல் இருக்குது, ஒவ்வொன்று என்ன ப்ரைஸில் கொடுத்துட்றீங்க? 25 கிலோ கெப்பாசிட்டி பொறுத்த அளவுக்கு 25,000 ரூபா. நம்ம டிஸ்கவுண்ட் நம்மளோட லான்ச்சிங் ப்ரைஸாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். 2,500 ரூபா 22,500 நம்ம பண்ணி கொடுத்துருவோம். போர்ட்டபிள் டைப்பு இது வந்து இது பண்ணால். இது 100 கிலோ கெப்பாசிட்டிஸை பொறுத்த அளவுக்கு 48,500 நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் பண்ண போக 45,500க்கு நம்ம கொடுக்குறோம். இது டெலிவரியோட இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வேல்யூ ப்ளஸ் வந்து டெலிவரி சார்ஜ் மட்டும் வரும். நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப தொலை தூரத்தில் இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போட்டுருவோம். அங்கே இருக்க நீங்கள் டெலிவரி சார்ஜ் மட்டும் பே பண்ணி கண்டிப்பாக. சரிங்க. அடுத்து 10 கிலோ இதை பொறுத்த அளவுக்கு ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் கண்ணுங்கிறதுக்காக பண்ணி கொடுக்கோம். இது லான்ச்சிங் ப்ரைஸ் வந்து 11,500, ஒரு 1,000 ரூபா 1,500 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 10
ரூபாக்குள்ளே வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுவோம். ட்ரே இது போடணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் மட்டும் வரும், அதை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இன்னைக்கு தேதியில் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஃபியூச்சரில் வந்து இந்த சோலார் இல்லை மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகுது, இன்னும் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த ட்ரையரை பற்றி நிறைய விஷயங்களை எங்கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இன்றைக்கி வந்து விவசாயிகள் மத்தியில் ஒரு பொருளை வந்து நேரடியாக சந்தைப்படுத்துறதுக்கும் மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துறதுக்கும் எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும்ன்றதுக்கு இந்த ட்ரையர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா சோலாரில் நீங்கள் இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்க நிறைய ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க. நன்றி பிரதர்.